இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகும்போது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோ இந்த மல்லிகைப்பூ தாங்க. மொட்டு மொட்டா பார்க்கவே அழகா இருக்குங்க. தினமும் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு சீம்பால் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தி வீட்ல மாடு கன்று போட்டதுன்னு கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. தம்பி வீட்டு தோட்டத்துலேருந்து பலாப்பழம் காய்ச்சதுன்னு பறித்து கொண்டு வந்திருந்தாங்க. தேன் போல் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நொங்கு இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு கடையில் மட்டும் கொஞ்சமாக இருந்ததுங்களா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு சொல்லி தான் இருந்தது. அப்புறம் தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த இளநீ தாங்க குடித்தோம். அது இளநீ குடிச்சிட்டு உள்ளே இருக்க வழுக்கையை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னுமே சாப்பிட்லான்னு சொல்லி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோ இந்த பன்னீர் சோடா தாங்க. நான் வந்து பன்னீர் சோடாவோட பெரிய ஃபேனு. எப்போ இந்தியா போனாலும் இந்த பிராண்டு மறக்காமல் சாப்பிட்ருவேங்க. அடுத்தது இந்த கோணப்புளியாங்காய் தான். கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுதுங்க இந்த கோணப்புளியாங்காய்லாம் பார்த்து. சாப்பிடும்போது மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்தது. அடுத்தது அம்மா வீட்டு தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த தேங்காய் பூ தாங்க. பஞ்சு போல் சாப்பிடவே சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகும்போது என்னென்னலாம் சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.